நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். மேயர் பிரியா சோசியல் மீடியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு இருப்பாங்க. கொசுவால் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து திமுகவே வந்து பட்ட நாமம் போட்டிருக்கு. அதனால் வந்து இப்போ தளபதி சைடு வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. என்ன ஏதுன்றது வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து இப்போ நிறைய சர்வே முடிவுகள் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, தளபதி விஜய் தான் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, ஜூனியர் விகடன் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருக்கு. அதில் வந்து யார் வந்து அடுத்த முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்னு வந்து கேட்குறப்ப வந்து 44% மேலே உள்ளவங்க வந்து தளபதி விஜய் சொல்லியிருக்காங்க. 20-25 இந்த பர்சன்டேஜில் தான் வந்து ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து மேயர் பிரியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து சென்னை அந்த மாநகரத்தோட மேயராக இருந்துட்டு இருந்தாங்க. கடந்த 5 வருஷமாக வந்து இவங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கே வந்து ஒரு பட்டணம் போகிற மாதிரி இருந்து தீமை வந்து வேலை பார்த்துருக்கு. அதனால் வந்து தாவேக்கா பக்கம் போயிடலாமான்ற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து சென்னை மாநகரம் அப்படின்றது வந்து இவங்க இருந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஆனால் திவ்யா சத்யராஜ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சத்யராஜோட பொண்ணு, அவங்க வந்து சமீப காலமாக வந்து தளபதி விஜய்க்கு எதிரான கருத்துக்களும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களும் அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சத்யராஜ் இருக்காரு, அவரும் கூட வந்து திமுக கொஞ்ச நாளாக முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. ஒருவேளை வந்து திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சென்னை மேயரை வந்து திவ்யா சத்யராஜ் தான் வந்து போடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து வாக்குறுதி வந்து சத்யராஜ் வந்து கொடுத்துருக்காங்களாம். இது வந்து ஃப்ரீயாக தெரிஞ்சு ரொம்ப வந்து ஷாக்கில் இருந்துட்டு இருக்காங்களாம். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்சோம், ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்களே, பேசாம தாவேக்கா பக்கம் போயிடலாமா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லா சர்வேகளும் வந்து சொல்றதால நிறைய பேர் தளபதியை எதிர்த்தவங்களாம் நிறைய பேர் வந்து இப்போ அப்படியே சாஃப்ட் கார்னரில் வந்து திரும்ப வந்து தாவேக்கால் வந்து சேர்ந்துடலாமா, தளபதி விஜய் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அப்படின்னு வந்து இப்போ பயத்தில் வந்து பேசாமல் தளபதி எதிர்த்து பேசினவங்களாம் இப்போ வந்து அப்படியே அமைதியாக அடக்கமாயிட்டாங்க. ஏன்னா ஆட்சி வந்தப்பத்துக்கு அவர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்காங்களாம். ஏன் அப்படின்னா திமுகவோட நிலைமை அப்படி இருந்துட்டு இருக்குங்க. 3வது இடமா 2வது இடம் தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.